வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதில ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் மறக்காம குடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12 ராசிக்கான ஆகஸ்ட் 2024 மந்த்லி ராசி பலன் பார்க்க போறோம். ஸோ ஆகஸ்ட்ல அப்படி என்ன ஸ்பெஷல் டிரான்சிஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, செவ்வாய் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போயிருக்கிறாரு. சூரியன் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேலே சிம்மத்துக்குள்ளே வராரு. புதனும் இந்த சூரியனை ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு மேலே அக்கம்பெனி பண்ணுறாரு. அதே மாதிரி சந்திரன் உச்சமாக இருக்கிறாரு. ராஜ கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது எல்லாரும் அதே இடத்துல இருக்கிறாங்க. சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறாரு. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த மாதம். குரு சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகிருக்கு. நிறைய ராசிக்கு இது நல்ல பலன்களை கொடுக்க போது சில விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஷன்ஸ் ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்த்துடலாம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி துலாம். சுக்கிரனுடைய ராசியான துலாம் அழகு, நுண்கலை, கிரியேட்டிவிட்டி இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. ரொம்ப அழகுணர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். பக்கத்தில் போனாலும் பர்ஃப்யூம் இல்லாமல் போக மாட்டாங்க. நல்லா அயர்ன் பண்ணாமல் ட்ரெஸ் போட மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே துலாம் கிட்ட இருக்கும். ஸோ அவங்களுடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு ராசிநாதனாகிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியனோட வீட்டில் அங்கே சூரியன் ஆட்சி. இந்த மாதம் ரொம்பவே நல்லா தான் இருக்க போகுது. சில விஷயங்கள்ல ஆனால் துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு செக்டாருக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு துலாம் ராசியில் உள்ள பிஸ்னஸ் பீப்புளாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம். 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறாரு. ஸோ சில விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அகலக்கால் வைக்கக்கூடாது பிஸ்னஸில். இது வரைக்கும் போயிட்டுருக்கு பிஸ்னஸ், அதை அப்படியே கொண்டு போங்க. இந்த மாதம் நீங்கள் நஷ்டப்பட போகிறதில்ல. பட் புதுசாக எதையாவது நான் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஒரு நியூ வெஞ்சர் நான் ஆரம்பிக்கிறேன், ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருக்கேன், இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ் நான் எடுக்கிறேன், என் ஃப்ரெண்டோட பார்ட்னர்ஷிப் போட்டு புதுசாக இன்னொரு பிஸ்னஸ்க்குள்ளே எனக்கு தெரியவே தெரியாது, பட் அவன் இருக்காங்கிற தைரியத்தில் நான் உள்ளே இறங்குறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது, சின்ன சின்ன ஷாப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட அதை புதுசாக நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணாதீங்க. இருக்கிறத இருக்கிறபடியே கொண்டு போனீங்கன்னா நல்லது. நீங்கள் சேஃப் தான், நஷ்டப்பட போகிறதில்ல, பயப்பட வேண்டாம். சரி, ஓகேங்க, நாங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணலை, நாங்கள் ஜாப் செக்டாரில் தான் இருக்கோம், எங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, 10ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்திரமான உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பெர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்க போகுது. ப்ரமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியனுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போகுது. 10ஆம் அதிபதியான சந்திரனும் உச்சமாக இருக்கிறதுனால வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பேர், நல்ல ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் தெரியலன்னா கூட அடுத்தவங்க ஹெல்ப்பால் நீங்கள் படிச்சுக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வேலையை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த ஒரு மாதம் ஹோல்ட் பண்ணுங்கள். செப்டம்பர், அக்டோபரில் டைம் நல்லாயிருக்கு. ஆகஸ்ட்டில் ஜாப் சேஞ்ச் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய அட்வைஸ். சரி, ஓகே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதி 8ல் இருக்கிறாரு. ஸோ உங்கள் பார்ட்னர்னால உங்களுக்கு யோகம் தான். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் குருவோடு சேர்ந்து இருக்கிறாரு. ஸோ அவங்களே உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, நிறைய கைடன்ஸ் கொடுப்பாங்க. அது சேர்த்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது தம்பதிகளுக்கிடையே அதிகரிக்கும். ஸோ நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் 2 பேரும். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய இன்லாஸுடைய சப்போர்ட் அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப நாளாக நாங்கள் அலைன்ஸ் தேடிட்டுருக்கோம், எங்களுக்கு இந்த மாதம் ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் ஃபிக்ஸ் ஆகும். துலாமுக்கு மோஸ்ட்லி ஆகஸ்ட் 15க்கு மேலே தான் டைம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் மேட்ரிமோனியல் அலைன்ஸ் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடும். 5ஆம் இடம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ புத்திர பாக்கியம் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த குழந்தை பிறக்கும். ஸோ இந்த ஜெண்டரில் எனக்கு இந்த பேபி வேணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஸோ அது அப்படியே நிறைவேறும். பட் நீங்கள் ஒரு கேரியிங் மதராக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டீஹைட்ரேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கோங்க, நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கோங்க. சரி, துலாமுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 40 வயசை தாண்டி இருக்கிறீங்கன்னா கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடுப்புக்கு கீழே வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பாடியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. கொலஸ்ட்ரால் உடம்புல இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. லேட் நைட்டில் ஹெவி ஃபுட் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கிறது நல்லது. மேஜராக ஹெல்த் த்ரெட்ஸ் எதுவும் இல்லை. டென்டல் ப்ராப்ளம்ஸும் வர்றதுக்கான வாய்ப்பு பிற்பகுதியில் இருக்குது. சரி, ஓகேங்க. ப்ராப்பர்ட்டி லக் எப்படி இருக்குது? நாங்கள் புதுசாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் எஸ். பட் ஒரு பெக்யூலியராக ஒரு விஷயம் மட்டும் நான் துலாம் ராசிக்கு சொல்கிறேன்.
பழைய ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, ஒரு பழைய வீட வாங்கி ரெனோவேட் பண்ணுங்க. புது வீடு கட்டுறேன் அப்படிங்கிறது வேணாம். ஏன்னா சனிக்கு எப்பவுமே பழமையான விஷயங்கள் பிடிக்கும். லேண்ட் வந்து இதுக்கு எக்செப்ஷனல். என்ன ரீசன் அப்படின்னா, பூமி அப்படிங்கிறதே அதில புதுசு பழசெல்லாம் கிடையாது. அது எக்ஸிஸ்டிங்கான ஒரு விஷயத்த நம்ம வாங்க போறோம். ஸோ லேண்ட் நீங்க வாங்கலாம். பட் வீடு வாங்குறீங்க அப்படின்னா, பழைய வீடோ, ஒரு பழங்காலத்து வீடோ, பழைய வீடோ வாங்கி அதை இடிச்சு நீங்க டெமாலிஷ் பண்ணிட்டு கட்டினாலும் பரவால்ல. அல்லது அத ரெனோவேட் பண்ணாலும் பரவால்ல. இந்த 2 விஷயமே உங்களுக்கு நல்லது தான். சரி, ஓகே. நாங்க துலாம் ராசியில இருக்கோம். நாங்க அப்ராட் போலான்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அப்ராட் நாங்க போலாமா? இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, 12ல கேது. அரப் கண்ட்ரீஸ்க்கு நீங்க ட்ராவல் பண்ணலாம். சவுதி, துபாய் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம். அங்கே வேலை கிடைக்கும். பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸ்க்கு இந்த மந்தில் கேரண்டிட் கிடையாது. என்ன ரீசன்னா 12ல் உள்ள கேதுவுக்கு குருவுடைய பார்வை இருக்குது. ஸோ கேது, ராகு அப்படிங்கிறவங்க அரப் கண்ட்ரீஸை குறிக்கக்கூடிய கிரகங்கள். ஸோ கண்டிப்பாக அரப் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் வேலை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுறீங்க, இல்லை வீசாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீசாவுடைய ப்ராசஸிங் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு செகண்ட் ஸ்டெப் அண்ட் தேர்ட் ஸ்டெப் போகிறது. சில பேர் லாட்ரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அடுத்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். 8th ஹவுஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டட் லக்னு சொல்லுவோம். ஸோ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத உதவி கிடைக்கிறது, அப்படி ஒரு பிராப்தமும் இந்த மாதம் உங்களுக்கு நிரம்ப இருக்குது. சரிங்க, நாங்கள் துலாம் ராசி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி எப்படி இருக்கும்? 4th ஹவுஸ் நல்லாயிருக்கு. சனி வந்து 5ல் வக்ரம். ஸோ படிப்பில் சின்ன சின்ன சோம்பேறித்தனம் இருக்கும், ப்ரொகாஸ்டினேஷன் இருக்கும். ஸோ இப்போ வேணாம், ஈவினிங் படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடமான சூரியன் வீட்டில் தான் இருக்கிறாரு, பகை வீட்டில் இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருங்க. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸை கண்டிப்பாக சூரியன் கொடுப்பாரு. ஒரு மென்னாக இருக்கும் பட்சத்தில் ஒர்க்கிங் பிளேஸில் விமன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து நல்லா இல்லை. ஸோ பொதுவாகவே துலாம் ராசிக்கார ஆண்கள் பெண்கள் கிட்ட பொதுவாகவே கவனமாக இருக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதம் ஓவராலாக எல்லாமே நல்லா தான் இருக்குது. நிறைய வந்து பாசிட்டிவ்ஸ் தான் துலாமுக்கு இருக்குது. பட் நிறைய விஷயங்களில் கவனமாக இருங்கன்னு நான் அங்கங்கே சொல்லியிருக்கேன். அந்த விஷயங்களில் கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கோங்க. மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலனை பெற்றுத்தரும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. ஸோ இது இந்த பிளானட்டரி பொசிஷன் இந்த மாதத்துக்கு என்னென்ன மாறி இருக்குது அப்படிங்கிறத வச்சு உங்கள் ராசிக்கு ஏற்ற ஒரு பலனை நான் சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு பிரத்யேகமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு மூவ் எடுக்கணும், பிஸ்னஸில் பெரிய ஸ்டெப் எடுக்கணும், மேரேஜில் ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கணும், அப்படி ஒரு கரியரில் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஜாதக கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா துலாமுக்கு சனி 5ல் வக்ரமாக இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் ஒரு செக் வைக்குது. இவ்வளோ இது நல்லா இருந்தாலும் சில விஷயங்களில் ஒரு ஜாதக கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் ப்ரொசீட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். ஸோ ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வழியில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் துலாம். நன்றி, வணக்கம்.